ரேவதி அவங்க ஹஸ்பண்டை செமையாக வந்து வம்பிழுக்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும். நம்ம ரேவதி அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னே அப்படியே ராஜா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ரேவதி நீ தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்க, இது தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? என் புருஷன்கிட்ட தானே நான் காதலை சொன்னேன், நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம ரேவதி வந்து அவங்க மனசில் பட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட முடிவு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? நான் வேணான்னு சொல்லி யோசித்தேன். உன்னோட எதிர்காலம் எல்லாம் வெளிநாட்டில் நல்ல விதமாக படித்து பெரிய லெவலில் வந்து உத்தியோகத்துக்கு போய் நீ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்று. 5 வருஷம் நீ போகிறன்னு தானே சொன்னேன். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் உன் மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் புது வகையில் வந்து தோணுது? இது தப்புமா அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன சொல்கிற? என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் உன்னை இன்னும் 1 மாதத்துக்குள்ளே காதலிக்க வைக்கிறேன். அது நான் போடுற சவாலாகவே இருக்கட்டும். சரி, நான் ஒரு வேளை காதலிக்கலைன்னு வச்சுக்கேன், நீ அப்புறமேட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிடணும். அதுவும் நீ ஆசைப்பட்ட நாட்டுக்கே நீ போய் வேலை பார்க்கணும். சரியா? அதுக்கு சம்மதம் சொன்னால் நான் உனக்கு சம்மதம் சொல்கிறேன். சரிப்பா ராஜா, உன் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டல, நான் இந்த போட்டிக்கு வந்து தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காரு நம்ம கார்த்தி. என்னடா அது, இவகிட்டேருந்து இந்த மாதிரி பதில்லாம் எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயா வேற வம்பலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கார்த்தி. இப்போ மாயா கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. அதுவும் மாயா விஷயத்தில் அவள் இங்கே வந்தது உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. நான் அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். என் புருஷன் வந்து எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவர் எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பாரு. முடிவே பண்ணிட்டியா? இல்லை, நான் யோசிச்சே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் என்னோட புருஷன். நான் உன்னை இனிமேட்டு சும்மா விட போகிறது இல்லை. உன் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு அடிக்கடி நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, செமையாக வந்து எதுவும் பேச முடியாமல் கார்த்தி மட்டுக்கும் போகிறாங்க. இப்போ வேணால் நீ அமைதியாக போகலாம். இனிமேட்டு உன்னால் அமைதியாலாம் இருக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்ண கண்டிப்பாக வச்சிருவேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியே வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. நவீன் மாட்டுக்கோ டாட்டா காட்டிட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்பா இவங்க 2 பேருக்கும் வந்து எப்படி இருந்தாலும் சேர்த்து வைக்கணும்ப்பா. வீட்டுக்கு போனோன்னே சாமுண்டேஸ்வரியை நல்லபடியாக வந்து ஜெயிக்க வச்சுருவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காரு நம்ம கார்த்தி. என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்பா இவ்வளோ கோவமாக இருக்க? மாயா வந்துட்டு போனால, அவள் சதி செய்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள். அவள் ஒட்டுமொத்த குறியும் ரேவதி மேலே தான் இருக்குது. ரேவதியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரிப்பா சொல்லிட்டல்ல, பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, டைம் ஆயிடுச்சு, தூங்க வேண்டியதானே. எல்லாரும் ஜோடியாக வெளியில் போயிட்டு வந்தாச்சா? நம்ம துர்கா மட்டும் தன்னந்தனியாக இருக்காளே. நீங்கள் வேற. துர்கா தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காதலரோட சந்திச்சா. யார்? நவீனியா? என்னப்பா அது, நவீனை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. சரி பாட்டி, காலையில் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி துர்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வேற, யாராவது பார்த்தாங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது, அப்புறம் பார்த்துக்கலாம் பாட்டிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. சரி சரி டைம் ஆகுது, எல்லோரும் தூங்க போங்கன்னொன்னே, கார்த்தியை எப்படி இருந்தாலும் பேசணும். 1 மாதம் கால அவகாசம் கம்மியாச்சே அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாளாக நான் சொல்கிறதுக்கே யோசித்தேன், இப்போ சொல்லிட்டல, இப்போ அடுத்தது நம்ம யோசிச்சு தான் எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காரு அந்த இடத்துல நம்ம ரேவதி. ஏன்னா கார்த்தியை எப்படி இருந்தாலும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வைக்கணும். அவர் எடுத்த உடனே என் காதலை ஏற்றுக்கிட்டாருன்னா கூட அவ்வளோவா நல்லா இருந்திருக்காரு. இப்போ கூட சந்தோஷமாக தான் இருக்குது. கார்த்தியை வம்புழுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்னப்பா ராஜா, என்ன கீழே தான் தூங்குவியா, கட்டிலெல்லாம் தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கொஞ்சம் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற. சரியா? எனக்கு இருக்கிறது 1 மாதம் தான்ப்பா. ஒரு நொடி கூட நான் சும்மா இருக்கக்கூடாதுல்ல. உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு நிரூபிக்கணுமா இல்லையா? அதுக்கு நிரூபிக்கணும். நீ தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி தெரியுது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். அப்போனா என் மேலே உனக்கு அன்பு பாசம்லாம் இருக்கு. எங்கே நீ வந்து கட்டிலில் படுத்து தூங்கினா என்னை ஏற்றுக்கிற மாதிரி வந்துருமோன்னு நீ யோசிக்கிற. அதனால தானே இத்தனை நாளாக நீ கீழே தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செமையாக வந்து வம்புழுக்கிறாங்க. நீ ஃபுல் ஃபார்மில் இருக்கன்னு நல்லாவே தெரியுது. உன் அளவுக்கு மல்லு கட்டெல்லாம் எனக்கு பேச தெரியாதுமா, நான் மாட்டுக்கு தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்தி. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னது இவ்வளோ தூரம் பேசுகிறோம், கொஞ்சமாவது அன்பா பாசமாக பேசுகிறாரான்னு பாரு. அப்படியெல்லாம் அவர் பேசக்கூடிய ஆள் இல்லை. அதுதானே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல அந்த இடத்துல நம்ம ரேவதி. சரி இதே மாதிரியே வந்து பேசுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து
என்னப்பா நீ எனக்காக பூ வாங்கிட்டு வந்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரேவதி, சரியில்லைம்மா, நீ எப்போதும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இரு. எப்போதும் எப்படி இருப்பனோ அது எல்லாம் ஓகே தான். ஆனால் நீ 1 மாதம் தானே அவகாசம் கொடுத்துருக்க. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்லை. இல்லாட்டி 1 மாதங்கிறது 2 மாதமாக ஆயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, சோப்பா முடியலப்பா சாமின்னொன்னே பாட்டிக்கிட்ட தன்னந்தனியாக வந்து பேசுகிறாரு நம்ம ரேவதி. என்னம்மா, என்ன விஷயம்? நான் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பியும் தீபா தீபான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் பேரன் அப்படிதாம்மா. ஒருத்தரை நேசிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொருத்தரை நேசிக்கிறது கஷ்டம். இதை யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொன்னேன். இது சொல்கிறதுக்கே கஷ்டமாக தாம்மா இருக்குது. ஏன்னா அவனை உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் ராஜராஜனு மயில் வாகனம் எல்லாரும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. என் மனசில் இருக்க விஷயத்த சொன்னோன்னே அவர் கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் போட்டாங்க? 1 மாதத்துக்குள்ள நான் காதலை வந்து புரிய வச்சிடணுமா, இல்லாட்டி நான் வெளிநாடு போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாமா வந்து சொல்கிறான். நான் வேணா கேட்கட்டா என் பேரங்கிட்ட, பாட்டி நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கீங்கிற விஷயம் தெரியக்கூடாது. பேரனை வந்து எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களோட உதவி இல்லாமல் என்னால் கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. எனக்கு தீபா எப்படி எப்படின்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நானும் வந்து அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றணும். தீபாவை பார்த்து அவன் விரும்பலம்மா, ஆனால் தீபாவை அவன் விரும்ப ஆரம்பித்தான். அதுக்கு முக்கிய காரணம் தீபா போல நீ நடந்துக்கிட்டாலாம் சரி வராது. அப்புறம் ஒன்று அவனுக்கு பிடிக்கணும். அதுதான் மெயினான காரணமாக இருக்கணும். சரி பாட்டி, அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? என் பேரனை அவ்வளோ சீக்கிரம் வந்து மாற்றுறது கஷ்டம்தான். அப்போனா உன் பேத்தி தானேண்ணா, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க வேண்டியது தானே? ஐடியாவா? சரி, நீ வேணா பாட்டு கற்றுக்கிறியா? 1 மாதத்துக்குள்ளே பாட்டு கற்றுக்கிட்டு பாடி இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது சொல்லுன்னொன்னே, சரி நான் யோசிச்சு சொல்கிறேங்கிற மாதிரி கார்த்திக்காக நீ விதவிதமாக வந்து செம, அது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி பாட்டி, இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான், சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் என்னென்னலாம் பிடிக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு நீ சொல்லலாம்.